எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை எந்த ஆர்டரில் பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோவோட பார்ட் 2. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம 2 டைம்ஸை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அடுத்து 10 டைம்ஸ் டேபிள்ஸ், 5 டைம்ஸ், 1 டைம்ஸ், 0 டைம்ஸ். இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணக்குள்ள பசங்களுக்கு மல்டிப்ளிகேஷனை பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு எந்தெந்த டேபிள்ஸை நம்ம ஆர்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் 2ல என்னென்ன சொல்லி தரணும் அப்படின்னா 3 டைம்ஸ் டேபிள், 4 டைம்ஸ் டேபிள், 6 டைம் டேபிள். அதாவது அந்த ஃபேஸ் 1ல இருக்கிற டேபிள்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக ஆயிட்டாங்க, அந்த கான்செப்ட்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் இந்த 3 டேபிள்ஸும் சொல்லித்தரலாம். இதை வந்து கிரேட் 1ஓட எண்டிங்கில் இல்லாட்டி கிரேட் 2ஓட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொல்லி கொடுத்துடணும். இப்போது 3 டைம்ஸ் டேபிள்ஸில் அவங்க 2 டைம்ஸ் அவங்களுக்கு ஏற்கனவே நல்லா புரியும். 2 டேபிள்ஸ் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம 2 டைம்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட இன்னொரு 1 மோர் குரூப்பை ஆட் பண்ணுறோம். இதில் வந்து மென்டல் மேத் அவங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயன்சி வர்றதுக்கு இதில் வந்து மென்டல் மேத்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறதால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திங்கிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டைம் எடுக்கும், பட் நீங்கள் பொறுமையாக இதை மாடல் பண்ணி காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு புரியும். அடுத்து 4 டைம்ஸ் டேபிள். 4 டைம்ஸில் 2 டைம்ஸ் டபுள் பண்ணிப்போம். டபுள் ப்ளஸ் டபுள், 7 ப்ளஸ் 7, இன்னொரு குரூப் 7 ப்ளஸ் 7, அது ரெண்டுத்தையும் சேர்த்தா 14. 14 ப்ளஸ் 14 28. இதைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக கொஞ்சம் சொல்லித்தரணும். டைம் எடுக்கும், பட் டோன்ட் வரி. அடுத்து மூவ் பண்ணுங்கள் 6 டைம்ஸ் டேபிள்ஸ். 6 டைம்ஸ் டேபிள்ஸில் 9 டைம்ஸ் 5 வந்து அவங்களுக்கு 5 டேபிள்ஸ் கொஞ்சம் ஃப்ளூயன்சி வந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் பழைய டேபிள்ஸும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கூட இன்னொரு குரூப்பை ஆட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும். நீங்கள் ஹரிபரியில் உடனே எடுத்து மெமரைஸ் பண்ணிங்கன்னா அவங்க 1 மந்தில் சொல்லிடுவாங்க. பட் இதில் பாருங்கள், நாங்கள் மென்டல் மேத் இருக்குது, இதில் எப்படி நம்ம குரூப் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை பொறுமையாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்லித்தாங்க. என்னோட சன்னுக்கு இந்த கான்செப்ட், அதாவது 3, 4, 6 இந்த டைம் டேபிள்ஸோடைய கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த கான்செப்டுக்கு மூவ் ஆனேன். இதுக்கு நடுவில் அவன் டெய்லியும் அதை எழுதி காமிப்பான். நானும் அவன் கூட உட்காந்து அதை சொல்லித்தருவேன். தானாக அவனுக்கு வந்து பண்ண அந்த அளவுக்கு ஃப்ளூயன்சி வரல. அப்புறம் அந்த பழைய ஃபேஸ் 1ல் இருக்கு இல்லையா, 2, 5, 10, 11 அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக சொல்ல ஆரம்பித்தான். அப்போ அவங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக வந்துடுச்சு. இதை கொஞ்சம் யோசித்து சொல்லுவான். அந்த டைமில் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது மீன் டைம் எடுத்துனே ஃபாஸ்ட்டாக இதை முடித்த உடனே இதுக்கு வரல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அப்போது 9 டைம்ஸு, 8 டைம்ஸு, அதுக்கப்புறம் தான் 7 டைம்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணேன். 9 டைம்ஸ் வந்து 9 டைம்ஸ் டேபிள் சொல்லித்தரணும் அப்படின்னா 9 டைம்ஸ் 9 அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 டைம்ஸ் அவனுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். 90, அதுலேருந்து 9 ஒரு குரூப்பை வெளியில் எடுத்துடணும் அப்படிங்கிற கான்செப்ட். இதில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இந்த ட்ரிக்ஸை சொல்லித்தரதை விட இந்த ஃபேக்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லித்தந்தா புரியாட்டியும் நம்ம 1 வீக் எடுத்து அவங்களுக்கு சொல்லித்தந்தா நிச்சயமாக அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ அதில் ஒரு அட்டாச்மெண்ட் வரும். நமக்கு டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 8 டைம்ஸ் டேபிள். 8 டைம்ஸ் டேபிள் இப்போ 4 டைம்ஸ் டேபிள்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ அதை டபுள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அப்புறம் 7 டைம்ஸ் டேபிள்ஸ், அதாவது 5 டைம்ஸ் டேபிள்ஸ் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 5 டைம்ஸ் 7, அது கூட வந்து 2 குரூப்பை ஆட் பண்ணிக்கணும். அதாவது 7 டைம்ஸ் 7 அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 டைம்ஸ் 7 வந்து 35. இந்த 35 கூட விட்டு போன 2 குரூப்பை இது கூட ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை இதில் சொல்லித்தரணும். இந்த லாஸ்ட் ஒரு 2 இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அதாவது பொறுமையாக போகிற மாதிரி ஸ்லக்கிஷாக தான் இருக்கும். பட் ரிப்பீட்டடாக அதை வந்து அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண அவங்க ஃபோக்கஸ் பண்ண அதில் நல்லாவே அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா பசங்க வந்து கடன்னு சொல்கிறத விட அவங்க யோசித்து சொன்னாங்கன்னா அங்கே அவங்க திங்க் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் இது வரும். அதுதான் மேத்தில் இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட் ஃப்ளூயண்ட்டாக போடுறது வந்து அது தானாக ஃப்ளூயன்சி வரும். திருப்பி படிக்கிறதால ஃப்ளூயன்சி வரும். ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த திங்கிங் எபிலிட்டி அது எல்லாமே நம்ம இதில் தான் கொண்டு வரோம். ஸோ பெட்டர் இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். இது நல்லாவே இருக்குது. என்னோட சன்னும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக, ரொம்ப ஃப்ளூயன்சிலாம் கிடையாது, அவனும் ஃப்ளூயன்சிக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பட் பரவாயில்ல, அவனுக்கு வந்து இப்போ அந்த மென்டல் மேத்ஸ் எல்லாம் நல்லா வருது. இப்போ இந்த ஆட் பண்ணுறது அந்த மாதிரி கான்செப்ட்லாம் திங்க் பண்ணுறதால தான் அவங்களுக்கு வருது. ஸோ பெட்டர் இதை ஃபாலோ பண்ணுங்கள். பசங்களை மெமரைஸ் பண்ணுறது செகண்டரியாக இருக்கட்டும்.